சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஏப்ரல் 18, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதற்கு முன்பாக எவ்ரிடே டிஎன்பிஎஸ்சி கேட்ட ஒரு திருக்குறளை டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான திருக்குறள் வாய்மை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்ற திருக்குறள் தான் படிக்கிறோம். ஸோ இந்த திருக்குறளுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, குற்றமற்ற நன்மை தரும் அப்படின்னா உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு பொய் சொன்னா அது ஒரு பெரிய தவறு அல்ல அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. சரி, வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி நிறுவுத்திறனில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திறனின் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் குஜராத் அப்படின்னு தெரியணும். அப்போ இரண்டாவது இடத்துல ராஜஸ்தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெனியூபிள் எனர்ஜியோடைய கெப்பாசிட்டியில் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ். ஸோ மத்திய பிரதேசம் அப்படின்றது சமீபத்திய காலங்களில் படித்தோம். உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கக்கூடிய சூரிய பேனல்ஸ் அப்படின்றது அமைச்சிருந்தாங்க மத்திய பிரதேசத்தில். அது கடும் மழையினால பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்ற விஷயம்லாம் படிச்சோம். ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம், புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி நிறுவுத்திறன்ல குஜராத் முதலிடத்திலையும் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம். இது சார்ந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டது மத்திய புதுப்பிக்கத்தக்க சக்தி மின்சக்தி துறை தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய அரசு அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை சூரிய ஆற்றல் காற்றாலை மூலமாக மின்சாரத்தை அதிகமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ 2023-24 புள்ளிப்பட்டியல் தான் வெளியிட்டிருக்காங்க. அதை ப்ரீவியஸ் இயரோட 2022 கம்பேர் பண்ணும்பொழுது 21% நாம புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை ஏன் இந்திய நாடு அதிகமாக பயன்படுத்த சொல்றாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்றதற்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலை எப்படி இருக்கு இந்த நிறுவுத்திறனை பொறுத்த வரைக்கும், புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி நிறுவுத்திறன்ல 22,161 மெகாவாட் கெப்பாசிட்டி உடைய மாநிலமாக தமிழ்நாடு திகழுது. சோ குஜராத்தும் ராஜஸ்தானும் 27,000க்கும் மேல கெபாசிட்டி வச்சிருக்கிறதுனால முதல் 2 இடத்துல இருக்காங்க. சோ சூரிய மின்சக்தி உற்பத்தி திறன் தான் ரொம்ப அதிகமாகவே நம்ம வச்சிருக்கோம். 8,211 மெகாவாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நீர்மின் நிலையம் மூலமாக 2,301 மெகாவாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ சூரியன் பிளஸ் நீர்மின் நிலையம் இதுதான் அதிக கான்ட்ரிபியூஷன்ஸ் புதுப்பிக்கத்தக்க சக்திகளை கொடுக்குது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ நாம இப்ப என்ன படிச்சிருக்கோம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம் சார்ந்த விஷயங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னா என்ன, புதுப்பிக்க இயலாத வளங்கள்னா என்ன, இது ஈஸி தானே சார் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். காடுகள் அப்படின்றது புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வனவிலங்குகள் புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உயிரின தொகுதி அப்படின்றது புதுப்பிக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்றது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு மின்சக்தி வளங்கள் தேவைகள் அனல், புனல், அணு உலைகள் மூலமாக கிடைக்கின்ற இடங்களை நம்ம பொருத்தணும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு, தூத்துக்குடி மேட்டூர்ல இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி புனல் மின் நிலையம் மரவகண்டி, கீழ்மேட்டூர், நெல்லித்துறை போன்ற இடங்கள்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் 10th புக்கை நல்லா படிச்சிருந்தா கரெக்டா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அணு உலை அப்படின்னு பார்க்கும்பொழுது கல்பாக்கம், கூடங்குளத்துல இருக்கு அப்படின்னு தெரியணும். காற்றாலை ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது கயத்தாறுல இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், 2வது கேள்வி. ஸோ எப்படி நம்ம படிச்சிருக்கோம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் நிறுவுதிறன் சார்ந்து மாநில பட்டியல்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுடைய ரிலேட்டடா புதுப்பிக்க வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய பேஸ் சார்ந்து என்னென்ன ஆற்றல் வளங்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணும் விதமாக லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 2வது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
தமிழ்நாட்டில் உள்ள எந்த தொகுதிக்கு அதிகமான தபால் வாக்குகள் தற்பொழுது அனுப்பப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தென் சென்னை அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இரண்டாவது அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி அப்படின்னு தெரியணும். ஸோ ஒரு தபால் வாக்கு கூட ஒரு தொகுதிக்கு அனுப்பாம இருக்கா தமிழ்நாட்டில் 18வது மக்களவை தேர்தல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பொள்ளாச்சிக்கும் ஒரு தபால் வாக்கு கூட கிடைக்கல அப்படின்னு தெரியணும். ஸோ கன்னியாகுமரி அப்படின்றது கிடைத்ததுல ரொம்ப கம்மியாக கிடைத்தது அப்படின்னா தபால் வாக்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தொகுதிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதிகமான தபால் வாக்குகள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதிக்கு தற்பொழுது அனுப்பி வச்சிருக்காங்கன்னா தென் சென்னை அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சரி, அடுத்து இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ தபால் வாக்குனா அஞ்சல் மூலமாக வாக்களிப்பது அப்படின்றது பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ தகுதியானவர்கள் யாரெல்லாம் தபால் வாக்கு செலுத்த முடியும்? தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தபால் வாக்கு செலுத்த முடியும். அதே மாதிரி வர இயலாத வாக்குச்சாவடிக்கு வர இயலாத நபர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தபால் வாக்கு செலுத்த முடியும். அதற்கப்புறம் சேவை மற்றும் சிறப்பு வாக்காளர்கள், இப்போ ராணுவ சேவையில் சில பேர் இருப்பாங்க, ஸோ அவங்க தபால் வாக்கு செலுத்த முடியும். அதே மாதிரி சிறப்பு வாக்காளர்கள்னா யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர் போன்ற முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு வாக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் தபால் மூலமாக வாக்குகள் செலுத்த முடியும். அதுக்கப்புறம் தடுப்பு காவலில் உள்ளவர்கள், பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விசாரணைக்காக தடுப்பு காவலில் யாராவது வைக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஸோ அவங்களும் என்ன பண்ண முடியும்? தபால் வாக்கு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தபால் வாக்குகளை கண்காணிக்கக்கூடிய அதிகாரி அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் நடத்தும் அலுவலர் தான் கண்காணிப்பாங்க. ஸோ 2024 இந்த தபால் வாக்குல புதிதாக இணைக்கப்பட்ட பிரிவினர் அப்படின்னு பார்த்தோம்னா ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த தபால் வாக்குல புதிதாக இணைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? மின்னணு முறையில் தபால் வாக்கு முறை அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2016 கொண்டு வந்தாங்கன்னு தெரியணும். தற்பொழுது தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கான தபால் வாக்குகள் பிரித்து அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் 94,000 வாக்குகள் தபால் வாக்குகள் விழுகப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும். தபால் வாக்கு அப்படின்ற கான்செப்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1999 அப்படின்னு தெரியணும். அதே மாதிரி பதிலி வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பதிலி வாக்குனா என்ன? ப்ராக்ஸி ஓட் அப்படின்னா இப்போ நான் ராணுவத்தில் வேலை பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பதிலாக என் மனைவி என்ன பண்றதுன்னா என்னுடைய வாக்குகளை செலுத்துறது. அப்படி செலுத்த முடியுமா? 2003 இருந்து அந்த கான்செப்ட் உதயம் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதற்கப்புறம் 2003 இருந்து வேட்பாளராக நிற்கக்கூடியவங்க அவங்களுடைய குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்தணும் அப்படின்றது சொன்னாங்க. அதற்கப்புறம் 2003 மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது. ஸோ முதல்ல எப்படி இருந்ததுன்னா அவர் எந்த தொகுதியை சார்ந்தவராக இருந்தாரோ அந்த தொகுதியில இருந்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவர் மாநிலங்களவைக்கு செல்ல முடியும் அப்படின்னு இருந்தது. ஸோ அதற்கான நிவர்த்திகள் 2003 பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஸோ கீழ்காண்பனவற்றுள் பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்பிற்கு உதவாத வழிமுறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பீப்புள் பார்ட்டிசிபேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் முறை பீப்புள் பார்ட்டிசிபேஷன்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அதுக்கப்புறம் திரும்ப அழைக்கும் முறை ரீகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேரடி மக்களாட்சி முறை நாடுகளில் பின்பற்றுவாங்க. ஸோ மக்களின் பங்கேற்பு முக்கியமானது. அழுத்த குழுக்கள் ப்ரெஷர் குரூப்ஸ், மக்களின் பங்கேற்பு இருந்தால் தான் அழுத்த குழுக்கள் இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். அரசியல் விருப்பம் அப்படின்றது மக்களின் பங்கேற்பு இருக்கும். அரசியல் விருப்பமின்மை அப்படின்னு இருக்கிறதுனால இது தவறு அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்க உதவாதது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சரியா தான் இருக்கு. சோ மேற்கத்திய நாடுகளில் வட்டி விகிதம் உயர்வால் இந்தியா இறக்குமதி பணவீக்கத்தை சந்திக்கும் அப்படின்னு எந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க மூன்றாவது கேள்வியில. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சர்வதேச பண நிதியத்தின் நிர்வாக இயக்குனராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டவங்க கிறிஸ்டிலினா ஜார்ஜிவா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உலக வங்கியின் முதல் இந்திய வம்சாவளியின் தலைவராக இருக்கக்கூடியவங்க அஜய் பங்கா அப்படின்னு தெரியணும். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக தற்போது இருக்கக்கூடியவங்க சக்திகாந்த் தாஸ் அப்படின்னு தெரியணும். ஸோ ரெப்போ விகிதத்தில் கூட மாற்றம் இல்லைன்னு அறிவிச்சாங்க 6.5% அப்படின்னு தான் படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆசிய வளர்ச்சி வங்கி தான் இந்தியாவுடைய இறக்குமதி பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறக்குமதி பணவீக்கத்தை செலவு பணவீக்கம் கூட அழைப்பாங்க. ஸோ இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடைய விலைகள் நிலையான விலை உயர்வை சந்திச்சதுன்னா அதை தான் இறக்குமதி பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேற்கத்திய நாடுகளில் தற்பொழுது வட்டி விகிதத்தை உயர்த்தி இருக்காங்க. அங்க வட்டி விகிதத்தை உயர்த்துவதனால என்ன இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ரூபாயின் மதிப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு தெரியணும். ஸோ இதன் மூலமாக என்ன தாக்கங்கள் ஏற்படும்? மூலப்பொருட்களுடைய விலை கூடும், உற்பத்தி செலவு கூடும், போக்குவரத்து செலவுகள் கூடும் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கி சார்ந்து பார்க்க போறோம். ஏன்னா அவங்க தானே கணிச்சு சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய இறக்குமதி
எப்படி பணவீக்கம் கூடும்னு. ஸோ அப்படிப்பட்ட ஆசிய வளர்ச்சி வங்கி 1966ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் நாள் உருவாக்கப்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸ்ல மணிலா அப்படின்ற இடத்துல தான் அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகம் இருக்குன்னு சொல்றாங்க. சமூக வளர்ச்சிக்கான அமைப்பாக ஆசிய வளர்ச்சி வங்கி திகழுது அப்படின்னு தெரியணும். ஆசியா மற்றும் பசிபிக் பகுதியின் வறுமை குறைப்பிற்கான பணியை ஆர்வமுடன் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு வங்கி அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1985 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து ஓரின சேர்க்கையாளர்கள் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்ய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ராஜீவ் கௌபா அப்படின்னு தெரியணும். ஸோ இவர் யார் அப்படின்னா கேபினட் செக்ரட்டரியா தற்பொழுது இருக்கக்கூடியவங்க. ஸோ இவருடைய தலைமையில தான் LGBT அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் உடைய பிரச்சனை சார்ந்து ஆய்வு செய்ய ஒரு குழு அமைச்சிருக்காங்க. சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்ல ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தவங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்கு அவரை குழு தலைவராக போட்டாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ராஜீவ் குமார் தற்பொழுது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவங்க. நீதிபதி சந்துரு அவர்களுக்கு தலைமையில தமிழ்நாடு எதற்காக குழு அமைச்சாங்க? சிறைச்சாலைகள்ல என்ன மாதிரியான வசதிகளை மேலும் நிறுவனம் அப்படின்றத பற்றி ஆய்வு செய்வதற்காக அவங்கள தலைவராக நியமிச்சாங்க அப்படின்னு தெரியணும். சோ தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ராஜீவ் கௌபா அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினட் செக்ரட்டரியேட் தலைமையில ஓரின சேர்க்கையாளர்கள் பிரச்சனை குறித்து ஆய்வு செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த குழுவை அமைத்தது மத்திய அரசு. 6 நபர்கள் இந்த குழுவில் இடம்பெறுவாங்க. சோ எல்லாருமே செயலர்கள், செக்ரட்டரி தான் இந்த குழுவில் இருக்க போறாங்க. எந்தெந்த அமைச்சகத்தை சார்ந்த செக்ரட்டரிஸ் இருக்க போறாங்க அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தை சார்ந்த செக்ரட்டரிஸ், அதுக்கப்புறம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், சட்டத்துறை, உள்துறை அமைச்சகத்தின் சார்ந்த செயலாளர்கள் இடம்பெறுவாங்க. சோ குழு அமைப்பிற்கான உத்தரவை வழங்கிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய உச்சநீதிமன்றம் 5 நபர்கள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க சமீபத்திய காலங்களில். சோ அப்பதான் இவங்க சார்ந்த பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த 5 நபர்கள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு, சிபிசி அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கோர்ட் அப்படின்னு தெரியும். இதனை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. சோ தீர்ப்பில் கூறப்பட்ட விஷயம், LGBTQ திருமண உரிமை அடிப்படை உரிமை என அங்கீகரிக்க நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சாங்க அந்த தீர்ப்புல. அது போக என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிறப்பு திருமண சட்டத்தை திருத்தக்கூடிய அதிகாரம் எங்க கிட்ட இல்ல, இந்திய நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமத்துவ உரிமை சார்ந்ததான் இந்த LGBTQ நம்பர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து. சோ சமத்துவ உரிமை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 14ல இருந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் வரைய இருக்குதுன்னு தெரியணும். சோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவரையும் சமமாக பாதுகாக்கும் அப்படின்னு ஆர்டிகல் 14 சொல்லுது. சோ ஆர்டிகல் 15, 16 என்ன சொல்லுது அப்படின்னா, பாகுபடுத்தல் கூடாது. எதன் அடிப்படையில? மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில என்ன பண்ணக்கூடாது? ஒரு மனிதரை பாகுபடுத்த கூடாது. பொது வேலை வாய்ப்புலேயே அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 17 சொல்லுது. 18ல ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்க போறோம். சோ சிறப்பு திருமண சட்டத்தை திருத்தும் அதிகாரம் இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு திருமண அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது இந்திய உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக. சோ அப்படிப்பட்ட சட்டம் 1954 கொண்டு வரப்பட்டது. இந்திய விவகார சட்டம் 1869, இந்த திருமண சட்டம் அப்படின்றது 1955, வெளிநாடு வாழ் திருமண சட்டம் 1969. எல்லா சட்டத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பேஸ் இந்திய நிறுவனத்தின் விளம்பர தூதுவராக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சஞ்சனா சங்கி அப்படின்னு தெரியணும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் MS தோனி அவர்கள் ஒரு கிரிக்கெட் வீரர். சோ இவரை SBI உடைய விளம்பர தூதுவராக தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் 2 விளம்பர தூதுவரை தேர்வு செஞ்சிருந்தாங்க. ஒன்னு ராஜ்குமார் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை சார்ந்த திரைப்படத்துறையை சார்ந்த ஒரு நடிகர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சித்தல் தேவி அப்படின்றவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள சின்னமாக இந்திய தேர்தல் ஆணையம் இவங்களை அறிவிச்சாங்க. சோ ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவங்க, வில்வித்தை எய்துவதில் சிறந்து விளங்கினவங்க, ஒரு பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி படைத்தவங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பேஸ் இந்திய நிறுவனம் தான விளம்பர தூதுவராக சஞ்சனா சங்கியை தேர்வு செஞ்சிருக்காங்க. சோ அந்த நிறுவனம் 2001 உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. சோ அடிமட்ட அளவில் அறிவியலின் முக்கியத்துவத்தை எடுத்துச் செல்வதுதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். 1.5 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு அறிவியலை புகுத்தக்கூடிய, என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ உதவக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 பள்ளிகளின் பாடத்திட்டத்துல வானியல் மற்றும் விண்வெளி அறிவியலை ஒருங்கிணைச்சிருக்காங்க. அது போக ஸ்டெம்ஸ் கல்வியை உறுதி செஞ்சிருக்காங்க. அதனப்ப ஸ்டெம்ஸ்
சயின்ஸ் கல்வி அப்படின்னா ஸ்டெம்னா எஸ் ஃபார் சயின்ஸ், டி ஃபார் டெக்னாலஜி, இ ஃபார் இன்ஜினியரிங், எம் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த அறிவியல் சார்ந்த துறைகளில் மாணவர்களிடையே அதிக முக்கியத்துவம் பெறும் வகையில் அவங்கள ஊக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளி கல்வி அனைத்து தரப்பு மக்களுக்கும் அணுகக்கூடிய வகையில் ரொம்ப மலிவான விலையில கிடைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட்டாகவே இருக்கு. ஸோ இவங்க இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகளின் நிலையான மேம்பாட்டு குழு, 17 குழுக்கள் இருக்குல்ல, அதாவது 17 இலக்குகள், அந்த 17 இலக்குகளை அடைவதற்கு இந்த அமைப்பு உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த அமைப்போட இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த 18 வயது மாணவன் ஒருவர் புவியின் எடை குறைந்த செயற்கைக்கோளை விண்ணிற்கு அனுப்புவதற்கு காரணமாக இருந்தவர். நாசா அதற்கு அனுப்பி கொடுத்திருப்பாங்க. ஸோ 64 கிராம் தான் அந்த செயற்கைக்கோளுக்கு கலாம் சாட் அப்படின்னே பெயர் வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ ரிஃபாத் ஷாருக் அப்படின்ற பையன் தான் அந்த செயற்கைக்கோளை தயாரிச்சார் அப்படின்னு தெரியணும். 22 ஜூன் 2017 அந்த செயற்கைக்கோள் விண்ணிற்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை செயல்படுத்துவது யாரு அப்படின்னா பிரதமரின் தலைமையிலான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க ஆலோசனை குழு தான் அதை செயல்படுத்துவாங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஸோ வெஸ்ட் திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவும் வந்து ஸ்டெம் திட்டம் மாதிரியே தான். ஸோ இது வந்து பர்டிகுலராக வந்து பெண் குழந்தைகளுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்விகளை ஊக்குவிப்பு செய்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐநாவின் எந்த அங்கத்தில் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐநாவில் மொத்தம் எத்தனை அங்கம் இருக்கு? 6 அங்கம் இருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அங்கம்? பொதுக்குழு, பாதுகாப்பு கவுன்சில், பொருளாதார கவுன்சில், அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க சர்வதேச நீதிமன்றம், அறங்காவலர் குழு, அதுக்கப்புறம் வந்து செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, செக்ரட்டேரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல எந்த அங்கத்தை சீர்திருத்தம் இந்தியா சொல்றாங்க? பாதுகாப்பு கவுன்சில்ல சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நடைபெற்ற விஷயம் என்ன? ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலுடைய 6வது சுற்று அரசுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை அப்படின்றது நடைபெற்றிருக்கு. சோ இந்தியா என்ன விருப்பம் தெரிவிக்கிறாங்க? நிரந்தர மற்றும் நிரந்தரமல்லாத பிரிவுகளை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? அதோடைய நோக்கம் என்ன? சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பது. 1945 தொடங்கப்பட்டது. சோ இதுல உறுப்பு நாடுகள் 15 பேர் இருப்பாங்க. சோ 5 நிரந்தர உறுப்பினர்களும் 10 நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல தான் இந்தியா இருக்காங்க, அதாவது நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இந்தியா இருக்காங்க. சோ உறுப்பினர்களுடைய காலம் 2 ஆண்டுகள். இதுடைய தலைமையகம் நியூயார்க்ல இருக்கு அப்படின்னு தெரியும். சோ நாமளும் நிரந்தரமான உறுப்பினருக்கு போவதற்காக தான் அதுல சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ இங்க பாருங்க ஒரு புக் கண்டென்ட்ல பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல ஐநாவை அழகா சொல்லியிருப்பாங்க. சோ ஐநாவுல பாதுகாப்பு சபை அப்படின்னு ஒன்று இருக்கு. சோ அதுல 5 நாடுகளுக்கு தான் வீட்டோ பவர் இருக்கு. அது என்னென்ன நாடு? சைனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் பிரிட்டன், அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் பிரான்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அது போக பொதுச்சபைன்னு ஒன்று இருக்கு. அதுல 193 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ஓட்டு கொடுக்கப்படும். அப்புறம் அமைதிப்படை, பொருளாதார சமூக கவுன்சில், அறங்காவலர் குழு, சர்வதேச குழு எல்லாம் இருக்கு. சிறப்பு முகவாண்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஐநாவின் உறுப்புகள் என்னென்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். ஸோ ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க? 1945 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ செயற்கை மலை திட்டத்தால் தற்பொழுது எந்த நாடு பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பாகிஸ்தான் சமீபத்திய காலங்களில் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மாசுபாட்டை குறைப்பதற்காக செயற்கை மலையை உண்டு பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈரான் வந்து தற்பொழுது என்ன நடவடிக்கை மேற்கொண்டாங்க சமீபத்திய காலங்கள் அப்படின்னா ஆபரேஷன் ஹானஸ்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொண்டாங்கன்னு தெரியணும். நைஜீரியா என்ன பண்ணாங்க? மென்ஃபைசிவி அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை வீக்கத்திற்கான தடுப்பூசியை முதல்ல ஒரு அங்கீகரித்த நாடு அப்படின்னா நைஜீரியா. ஸோ இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸே என்ன பண்ணாங்க? பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா படிச்சு வந்து ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். ஸோ ஐக்கிய அரபு எமிரகத்தில் செயற்கை மலை அப்படின்றது உருவாக்க அவங்க திட்டமிட்டு அதன் மூலமாக நிறைய மழை பெய்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ வரலாறு காணாத அளவுக்கு அங்கே மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ ஒரு வருடத்திற்கே அங்கே 9 சென்டிமீட்டர் மழை தான் சராசரியா பெஞ்சது. ஒரே நாளில் 14.2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஸோ வரலாறு காணாத மழையாக இது பார்க்கப்படுகிறது. ஸோ கிளவுட் சீட்லிங் தான் இதற்கு காரணம். மேக விதை முறை அப்படின்றத மேற்கு ஆசிய நாடுகளாகிய ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி, கத்தார் போன்ற நாடுகள்லாம் அப்பப்போ பயன்படுத்துவது வழக்கம் தான். ஸோ எதற்காக அவங்க அதை பயன்படுத்துறாங்க? அவங்க கடல் நீரை தான் குடிநீருக்கே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நிலத்தடி நீரை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செயற்கை மலையை அவங்க கையில் எடுப்பாங்க. ஸோ மேகத்தில் தூவப்படக்கூடிய வேதிப்பொருள் அப்படின்னா சில்வர் அயோடைடு, இதுதான் செயற்கை மலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தெரியணும். ஸோ தற்பொழுது பெய்த மழையால் எந்த விமான நிலையம் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா துபாய் விமான நிலையம் தெரியும். அடுத்த விஷயம் செயற்கை மலை எப்படியோ அது மாதிரி அமில மலை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அமில மலை அப்படின்னா
சி தொழிற்சாலை கழிவு, அதற்கப்புறம் எரிபொருள் எரிதல், எரிமலை வெடிப்பு போன்ற நிகழ்வின் மூலமாக உருவாகக்கூடிய வாயுக்கள் வந்து வளிமண்டலத்தில் கலந்து ஸோ அதன் மூலமாக மழைநீரில் கலந்து வரக்கூடியது தான் அமிலமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா மழைநீர் தான் ரொம்ப தூய நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலமாக மாறி அந்த மலையில் கலந்துவதனால் அது அமிலமலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீருடைய தூய மழைநீருடைய pH மதிப்பு அப்படின்னா 5.6 தெரியணும். 5.6 விட ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதில் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அதிகமாக கலந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஸோ இந்தியாவுடைய காலநிலை எப்படிப்பட்ட ஒரு காலநிலை? இப்போ ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு வறண்ட காலநிலை. ஸோ அதனால அவங்க செயற்கை மலையை பயன்படுத்துறாங்க. நாம பருவமழையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஓகேங்களா? ஸோ துணை அயனமண்டல காலநிலை தான் இந்தியாவுடைய காலநிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இந்திய கடற்படையில் சேவையாற்றும் எந்த கப்பல் மூலம் அரபிக்கடலில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. INS தல்வார் தான் இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மோர் தென் 900 kgக்கு மேல போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் INS விக்ராந்த் அப்படின்றது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு தெரியணும். INS தீர், INS சுஜாதா சமீபத்திய காலங்களில் 2 கப்பலும் படிச்சோம். ஸோ இது எதற்கு அப்படின்னா இந்தோனேஷியா, அதாவது இந்தியா, மொசாம்பிக், தான்சேனியா IMD அப்படின்னு சொல்லக்கூடிய முப்படை கூட்டுராணுவ பயிற்சியில் ஈடுபடுவதற்கு இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட 2 கப்பல் INS தீர், INS சுஜாதா. மகேந்திரகிரி அப்படின்றது ப்ராஜெக்ட் 17A வாயிலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ தற்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா INS தல்வார் தான் அரபிக்கடலில் போதைப் பொருட்களை கைப்பற்றி இருக்கு. ஸோ சேவை ஆற்றுவது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த கடற்படைகள்ல சேவையாற்றிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ 940 கிலோ போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒருங்கிணைந்த கடற்சார் படைகள் அப்படின்னா என்ன? சர்வதேச கடல் முழுவதும் பாதுகாப்பதற்காக நிறைய நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு படை. 3.2 மில்லியன் சதுர மைல்கள் கடல் பரப்புல பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் பக்ரைன்ல இருக்கு. 5 பணிக்குழுக்களை கொண்டது. பல தேசிய கடற்படையோட கூட்டமைப்பாக இது திகழுது. ஸோ பயங்கரவாதத்தை தோற்கடிப்பது, கடற்கொள்ளையை தடுப்பது, பிராந்திய ஒத்துழைப்பை ஊக்குவிப்பது, பாதுகாப்பான கடல் சூழலை மேம்படுத்துவது தான் இவங்களுடைய பணிகளாக பார்க்கப்படுகிறது. சோ கடல் எல்லை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுடைய கடற்கரையில் இருந்தும் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் அவங்களுடைய கடல் எல்லைகளாக இருக்கும். சோ 2013 கடல் சட்டத்தின் மீதான மாநாடு ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. ஐநா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடல் எல்லையை வரையறை செய்வாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது ஜோர்டான், பாலோவ் போன்ற நாடுகளுக்கு 3 கடல் மைல்கள் தான் அவங்களுடைய கடல் எல்லையாக இருக்கு. லெபனான், அதுக்கப்புறம் வந்து காங்கோ குடியரசு, அதாவது காங்கோ குடியரசு, எல் சால்வடார், பெரு, சொமாலியா போன்ற நாடுகளுக்கு 200 கடல் மைல்கள் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய கடற்கரையாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா INS கர்ணா அப்படின்றது இந்திய கடற்படையில எங்கிருந்து இணைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. விசாகப்பட்டினம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்த விஷயம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. சர்வதேச பண நிதியம் வந்து இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி எவ்வளவு கணிச்சிருக்காங்க? 6.8% கணிச்சிருக்காங்க. சோ தலிப் ஜிங் மஜீரியா அப்படின்றவங்க யாரு? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுல படைத்தலைவராக இருந்தவங்க. 103 வயது, தற்பொழுது இயற்கை எதிர்க்காங்கன்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் குவைத்துடைய புதிய பிரதமராக தற்பொழுது யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் ஜபா அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ உலகின் மிகப்பெரிய செயற்கை ஏரி ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கு. அதோடைய பேர் கரிபா ஏரி. எல்னினோ தானே 2023 இருந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த ஏரியில ரொம்ப தண்ணி வத்திருச்சு. 13.52% தான் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேலோ இந்திய தேசிய தரவரிசை வில்வித்தை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏக்தா ராணி, ஹரியானாவை சார்ந்தவங்க. சோ 2வது இடம், அதாவது வெள்ளி பதக்கத்தை வென்றது யார் அப்படின்னா சித்தல் தேவி 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சோ இவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து ஏக்தா ராணியோட தொடர்ந்து போராடி விழுந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மணிகா பத்ரா அப்படின்றவங்க டேபிள் டென்னிஸுடன் தொடர்புடையவங்க. சோ உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி சைனால நடந்துட்டு இருக்கு. சோ அங்குச்சா அகுதா அப்படின்றவங்களும் மணிகா பத்ராவும் சிறந்து விளக்கூடியவங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா தோற்று போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் டைம்ஸ் இதழ்ல வந்து அந்தந்த துறையில சிறந்து விளங்கக்கூடிய வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் வெளியிட்டாங்க. அதுல மல்யுத்தத்துல சிறந்து விளங்கக்கூடியவங்க, அந்த துறையில நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சாக்சி மாலிக் அப்படின்னு சொல்றாங்க. தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த துறையில. ஓகேங்களா? சோ இவங்களுடைய பெயர் அதில் இடம்பெற்றிருக்குன்னு தெரியணும். சோ அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்தில் ஒரு திருக்குறள் படிச்சோம். அந்த திருக்குறளோட கொஸ்டினை பார்த்துடலாம். பொய்மையும் வாய்மை இடத்து எப்போது
புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் போது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் ஒரு குயிக் ரிவிஷன். குஜராத் அப்படின்றது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுடைய திறன்ல முதலிடத்துல இருக்கு அப்படின்னு தெரியணும். அதிகமான தபால் வாக்குகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா தென் சென்னை அப்படின்னு பார்த்தோம். ஆசிய வளர்ச்சி வங்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய இறக்குமதி பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜீவ் கௌபா அவர்கள் அவர்கள் தலைமையில என்ன குழு போட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒற்றை பாலினத்தவர்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்கான குழு அப்படின்னு தெரியும். ஸ்பேஸ் இந்தியாவுடைய விளம்பர தூதுவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு கவுன்சில்ல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வலியுறுத்திட்டு இருக்காங்க. செயற்கை மலத்திட்டம் சார்பாக வெள்ளம் வந்திருக்கு அந்த நாட்டில். எங்க? ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு பார்த்தோம். INS தல்வார் என்ன பண்ணிருக்கு? அரபிக்கடல்ல 940க்கும் மேற்பட்ட கிலோல போதைப் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்த்தோம். கரிபா ஏரி அப்படின்றது ஆப்பிரிக்கால இருக்கு. உலகின் மிகப்பெரிய செயற்கை ஏரி அப்படின்னு சொல்றாங்க. எக்தா ராணி அவர்கள் வில்வித்தையில சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க கேலோ இந்திய போட்டியில் அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.